வணக்கம் நண்பர்களே, ஆதி பாரதி சீரியல் சும்மா பரபரப்பா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்துல மித்ராவின் கழுத்தை நெரிக்க ஆரம்பிச்சுட்டாங்க நம்ம பாரதி. இந்த பாரு, ஆதிக்கு நான் மட்டும்தான் மனைவி, இனி நீ எல்லாம் அந்த பேச்சுக்கே இடம் இல்லை, நீ ஆதிக்க வாழ்க்கையில நீ வரணும்னு நினைக்கவே முடியாது அப்படின்னு வார்ன் பண்றாங்க. இந்த சைடு நம்ம ஆதி என்னால இதுக்கு மேல கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படின்னு முடிவெடுத்த நம்ம பாரதி நம்ம ஆதிக்கிட்ட நீங்க தான் என் கணவர் அப்படின்னு அந்த இடத்துல உண்மையை போட்டு உடைக்கிறாங்க. இந்த ஒரு வார்த்தை உன் வாயிலிருந்து வர்றதுக்கு தான் நான் இவ்வளோ நாள் காத்துட்டு இருந்தேன், நீ சொல்லிட்ட அப்படின்னு அந்த இடத்துல நம்ம பாரதியை கெட்டி பிடிக்கிறாங்க ஆதி. மித்ரா பார்த்து எரிச்சல் அடைகிறாங்க. அதோட கம்பெனியில் ஹெட் டுகெதர் வைக்கிறாங்க. அதில் தான் நம்ம ஆதி பாரதி தான் சூப்பர் ஜோடி அப்படின்னு அந்த இடத்துல இவங்க ரெண்டு பேரும் ஒரிஜினலாகவே கணவன் மனைவி தான் அப்படின்னு அந்த இடத்துல கம்பெனியில் உள்ள எல்லாத்துக்கும் வெட்ட வெளிச்சமாக தெரியப்படுத்துகிறாங்க. ஒரு கட்டத்தில் மித்ரா அரண்டு போய் நிற்கிறாங்கன்னு சொல்லலாம். அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவாக நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு செம அதிரடியான பரபரப்பு கட்டம்னு சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் தான் பார்த்தோன்னா ஓவர் டோஸில் தான் ஆதிக்கு இப்படி ஒரு நிலைமை ஆயிருக்கு அப்படின்னு சொன்னேன். இதுக்கு காரணம் அந்த மித்ரா தான். அவளை உண்டு இல்லைன்னு பண்ணிட வேண்டியதான் அப்படின்னு நம்ம பாரதி கோபத்தோட ஓடுறாங்க. ஒரு கட்டத்தில் மித்ராவை பிடிச்சி, எனக்கு தெரியும் நீ தான் அந்த ஆதிக்கு கொடுக்கக்கூடிய டேப்லெட்டில் ஸ்லீப்பிங் டேப்லெட்டை வச்சுது நீ தான் ஆதிக்கு ஓவர் டோஸாக ஏற்றி விட்டு அவரை அப்படியே படுத்திருக்க உருவாக்கி வச்சுருக்க. ஏன்னா அவர் என்னை கண்டிப்பாக இந்த வீட்டை விட்டோ ஆஃபீஸை விட்டோ போக விட மாட்டார். அப்படி இருக்க நேரம் அவன் இருக்கக்கூடாது அப்படின்னா இந்த டேப்லெட்டை சாப்பிட்டா அப்படி படுக்கையாக கிடப்பார். நம்ம கண்டிப்பாக அந்த நேரம் பார்த்து என்ன விரட்டி தள்ளிடலாம் அப்படின்னு நீ ஸ்கெட்சு போட்டிருக்க. அதானடி எனக்கு எல்லாமே தெரியும். நீ நினைக்கிறது கனவுலையும் நடக்காது. ஏன்னா நான் என் கணவர் ஆதியை நான் உனக்கு விட்டு தர போகிறது இல்லை. இனி ஆதி கூட தான் நீ வாழணும்னு இவ்வளோ வாழ்க்கையை கனவுல கூட நினச்சி பார்க்க முடியாது. ஏன்னா நான் ஆதி கூட இனி சேர்ந்து வாழ போகிறேன். உன் திட்டம் நடக்காது. நீ எப்போ ஒரு ஆதியோட இந்த உயிரை பறிக்கிறதுக்கு இப்படிலாம் உல வைக்க ஆரம்பிச்சிட்டியோ அப்போ இருந்தே சரி, உன்னை நான் எதிர்க்க ஆரம்பிச்சிட்டேன். இனி கண்டிப்பாக நீ நினச்சது நடக்காது. ஏன் நானே ஆதிட்ட போய் என்னோட கணவர் தான் நீங்கள் அப்படின்னு உண்மையை போட்டு உடைப்பேன். நான் மௌனமாக இருக்கிறதுனால தானே நீ இவ்வளோ தூரம் போகிற. இனி ஒன்று நான் மூக்கறுக்க போகிறேன்டி மித்ரா அப்படின்னு அந்த இடத்துல சவால் விடுறாங்க. ஒரு கட்டத்தில் இதுக்கு மேலேயும் நான் ஆதியை கஷ்டப்படுத்தக்கூடாது. எனக்காக அவர் உண்மையை கண்டுபிடிக்க எவ்வளோ கஷ்டப்பட்டார். அப்படிப்பட்டவருக்கு நீங்கள் தான் என் புருஷன் அப்படின்னு ஒரு வார்த்தையை போட்டு உடைக்கிறதுல தப்பு இல்லை அப்படின்னு அந்த இடத்துல பாரதி ஃபீல் பண்ணுறாங்க. நம்ம ஆதியை பார்த்து, இந்த பாருங்க என்னோட கணவர் யாருன்னு கேட்டிங்களே பாரதி ஆதிட்ட சொல்கிறாங்க, அது யாரும் இல்லை, நீங்கள் தான் என்னோட கணவர் அப்படின்னு அந்த இடத்த சொல்ல நேரம் உன் வாயிலிருந்து இந்த வார்த்தையை வர்றதுக்கு தான் பாரதி நான் இவ்வளோ காலம் காவல் இருந்தேன். நீ உன் வாயிலிருந்து இந்த வார்த்தையை விட்டுட்ட அப்படின்னு அந்த இடத்துல எனக்கு இது தெரியும், நானே கண்டுபிடிச்சிட்டேன். ஆனால் நீ உன் வாயிலிருந்து சொல்ல மாட்டியா? நம்ம ரெண்டு பேரும் கணவன் மனைவி, அதுக்காக தான் இவ்வளோ ஏங்குனேன். இப்போ நடந்துட்டு பாரதி, இனி நான் ஒரு காலமும் யாருக்கும் ஒன்று விட்டு கொடுக்க போகிறதில்ல அப்படின்னு கெட்டி பிடிக்கிறாங்கங்க. நம்ம மித்ரா மறைஞ்சு நின்று பார்த்துட்டு இருக்காங்க. என்ன உண்மையிலே இவங்க ரெண்டு பேரும் புருஷன் முண்டாட்டி நின்று நம்ம ஆதிக்கு தெரிஞ்சு போச்சு. அவருக்கு பழசெல்லாம் ஞாபகம் படுத்தி இந்த பாரதி இனி அவள் வாழ்க்கையில் எப்படியும் கண்டிப்பாக எனக்கு இடம் தர போகிறது இல்லை அப்படின்னு அந்த இடத்துல அப்படியே அரண்டு போய் நிற்கிறாங்க. நான் இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டேன் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க. அதோட நம்ம பாரதியை ஓரங்கட்டணும், அவமானப்படுத்தணும் அப்படின்னு கம்பெனியில் கெட் டுகெதர்னு ஒரு ஃபங்க்ஷனை வைக்கிறாங்க. அந்த ஃபங்க்ஷனில் தான் நம்ம ஆதி எல்லாத்துக்கும் பிரகடனப்படுத்தணும், நான் தான் பாரதியோட கணவர் அப்படின்னு தெரியப்படுத்தணும் அப்படின்னு அந்த இடத்துல களை இறங்கிட்டாங்க. அதோட பார்த்தோன்னா அந்த ஃபங்க்ஷனில் ஒரு எல்லாத்துக்கும் ஒரு போட்டி வைக்கிறாங்க. அப்போ சிறந்த கணவன் மனைவி யார் அப்படின்னு கம்பெனியில் வேலை பார்க்கவங்க நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லினாரா. இவங்களுக்கு ஏகப்பட்ட கொஸ்டின் இருக்குது, ஏகப்பட்ட இதில் டெஸ்ட்டில் பாஸ் வந்தால் இந்த போட்டியில் வின்னராக அவங்கள தேர்ந்தெடுப்போம் அப்படின்னு சொல்லினாரோ. நம்ம ஆதி பாரதி இவ்வளோ நாளாக நம்ம கணவன் மனைவினி அடையாளம் காட்டிக்காமவே வாழ்ந்து வந்தோம். இனி அதுக்கு தேவையில்லை, நம்ம ரெண்டு பேரும் கணவன் மனைவினி நிரூபிக்கக்கூடிய
காலம் வந்துட்டு அப்படின்னு வந்து நம்ம பாரதிக்கு கையை பிடிக்கிறாங்க. வா இந்த காம்படிஷனில் நம்ம சேர்ந்துக்கலாம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம் மனைவியை எல்லாம் வந்து மறைஞ்சு வைக்காங்க. அதே நேரத்தில் கணவர்கள் வந்து அடையாளம் படுத்தணும் அப்படின்னு வந்து சொல்ல நேரம் நம்ம பாரதியை வந்து அலைக்கா வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க நம்ம ஆதி. இங்கே இதுதான் என் மனைவி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்த இதுக்கு வந்து காம்படிஷனுக்கு சீஃப் கெஸ்ட்டாக வந்து நம்ம பரணி வராங்கங்க. அவங்க வந்து நம்ம ஆதி பாரதியோட லவ் ஸ்டோரி, அவங்க வாழ்க்கை எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டாங்க. இவங்கள இந்த நிகழ்ச்சியிலே நம்ம 2 பேரும் நம்ம அவங்கள நெருக்கத்தை உண்டு பண்ணிடணும் அப்படின்னு வந்து பரணி வந்து முடிவெடுக்கிறாங்க. அப்போ தான் பார்த்தோன்னா நம்ம மித்ராவுக்கு வந்து ஏகப்பட்ட கோவம். என்னது இந்த கணவன் மனைவி இந்த போட்டியில் ஆதியும் பாரதியும் இவ்வளோ க்ளோஸாக வந்து நின்று, அதுவும் இல்லாமல் காம்படிஷனில் வந்து பாரதி தான் என் மனைவி அப்படின்னு வந்து இவ்வளோ பேர் மத்தியில் வெட்ட வெளிச்சமாக சொல்லி, அதுவும் வந்து பாரதி வந்து அவ்வளோ சந்தோஷத்தோட ஆதியோடு ரொமான்ஸ் பண்ண கூட ஆரம்பிச்சிட்டா. இதெல்லாம் பார்க்கணுன்னு எனக்கு எழுதியிருக்கு. அப்படி இருக்கணும் இந்த வீட்டுக்கு உல வைக்க நான் தயாராக இருக்கேன். என்ன இவங்க ஆதி பாரதி சேர்ந்து இருக்கக்கூடாது, அவங்களுக்கு எவ்வளோ டார்ச்சர் கொடுக்கணுமோ டார்ச்சர் கொடுப்பேன், கொடுமைப்படுத்தணும் அப்படின்னு வந்து நான் இருக்கிறது வரைக்கும் இந்த ஆதி கூட இந்த பாரதி வாழக்கூடாது. அப்படி ஒரு கட்டத்தில் வந்து என்னை வேண்டான்னு வெறுத்து ஒதுக்க நேரம் இந்த ஆதியை நான் உயிரோடி விட மாட்டேன் அப்படின்னு வந்து ஆதிக்கு உயிரை பறிக்கிறதுக்கு நம்ம மித்ரா பயங்கரமான ஒரு சூழ்ச்சியை வந்து உருவாகிறாங்க. அதோட பார்த்தோன்னா நம்ம தமிழை வந்து அடைச்சி வச்சு அந்த இடத்துல டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. தமிழை வந்து ஒரு வழி பண்ணணும்னா கண்டிப்பாக வந்து பாரதியால் தாங்க முடியாது. கண்டிப்பாக அவள் துடிக்கதை நான் பார்க்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நினைக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் நம்ம பரணி சண்முகத்துக்கு வந்து கால் பண்ணுறாங்க. சண்முகம் என்ட்ரி கொடுக்குறாங்க. மாசா வந்து அந்த இடத்துல வந்து அடி தடி உத அப்படின்னு வந்து ரவுடிகளை வந்து ருத்ர தாண்டவம் நம்ம சண்முகம் வந்து ஆடுறாங்க. அதோட பார்த்தோன்னா சிறந்த கணவன் மனைவி நீங்கள் தான். இவ்வளோ காலம் வந்து நீங்கள் பிரிஞ்சு வந்து ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டீங்க. ஆனால் இனி யாருக்காகவும் ஆதி உங்கள் மனைவி பாரதியை வந்து விட்டு கொடுக்காதுங்க. நல்ல 2 பிள்ளைங்களுக்கும் நல்ல அப்பா அம்மாவாட்டு நீங்கள் 2 பேரும் இருக்கணும், சேர்ந்து இருக்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம ஆதிக்கிட்டையும் பாரதிக்கிட்டையும் கேட்டுடுறாங்க. நிச்சயமாக நாங்கள் இனிமேல் வந்து 2 பேரும் சேர்ந்து தான் இருக்க போகிறோம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து வெட்ட வெளிச்சமாக ஆகுது. மொத்த குடும்பம் நம்ம மித்ரா குடும்பத்துக்கு அவங்க பாட்டிக்கெல்லாம் தெரிய வருது. ஆதியும் பாரதியும் கணவன் மனைவியா, என் பேத்தி மித்ரா தான் ஒரு கேடுகட்ட வாழ்க்கையே வாழ்ந்துட்டு இருந்தாளா. நம்ம திலகா வந்து சொல்ல நினைக்கிறாங்க, இந்த மித்ராயும் கிட்ட சேர்ந்து இந்த சுதாகரன் கேடுகட்ட வேலையை பார்த்துட்டு இருந்தாரு. அவங்களுக்கு நெத்தியடியாக வந்து அமைஞ்சிட்டு இப்போ ஆதி வந்து என் மனைவி தான் பாரதி அப்படின்னு வந்து சொல்லிட்டா. இப்போ இந்த மித்ராவுக்கு வேற ஆப்ஷனே இல்லை, என் தங்கச்சி பையனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல ஏன் இந்த மித்ரா இப்படி கொடுப்படுத்து தெரியாலோ தெரியல. அடுத்தவ புருஷனை ஆட்டை போடல, இவளுக்கு அப்படி என்ன இருக்கு, இவ்வளோ வசதி வாய்ப்பு படிச்சிருந்தோம், இவங்களுக்கு ஏன் புத்தி இல்லை அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து வெளுத்து எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா மித்ரா அப்படியே வந்து அவமானத்தில் கூனி குறுகுறாங்க. இந்த நிலைமைக்கு ஆக்குனது இந்த பாரதி தான், அவளை விடக்கூடாது அப்படின்னு வந்து கங்கணம் கட்டுறாங்கங்க. வணக்கம்.